Question. லடாக்கில் இந்தியாவின் முதல் ஆன் சைட் 3D அச்சிடப்பட்ட கட்டமைப்பை எந்த நிறுவனம் அமைத்துள்ளது? Option A. லார்சன் மற்றும் டூப்ரோ. Option B. டாடா ப்ராஜெக்ட்ஸ். Option C. சிம்ப்ளி ஃபோர்ஜ். Option D. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். The correct answer is. சிம்ப்ளி ஃபோர்ஜ். Question. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு SCRS-32 வணிக மறுவிநியோக பணியை எந்த அமைப்பு தொடங்கியது? Option A. இஸ்ரோ. Option B. இஸ்ஸா. Option C. ஸ்பேஸ் எக்ஸ். Option D. ராஸ்காஸ்மோஸ். The correct answer is. ஸ்பேஸ் எக்ஸ். Question. 5 வருட இடைவெளிக்குப் பிறகு ஜூன் 30 அன்று மீண்டும் தொடங்கப்படும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை எந்த நாடு நடத்தும்? Option A. நேபாள். Option B. சீனா. Option C. இந்தியா. Option D. பூட்டான். The correct answer is. சீனா. Question. சமீபத்தில் எந்த விமான நிலையத்தின் பாதுகாப்பு பொறுப்பை CISF அறடட்ட? Option A. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். Option B. கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம். Option C. லெங்புய் விமான நிலையம். Option D. சத்ரபதி சிவாஜி மகராஜ் சர்வதேச விமான நிலையம். The correct answer is. லெங்புய் விமான நிலையம். Question. 2030ஆம் ஆண்டுக்குள் 100 KTPA உற்பத்தியை இலக்காகக் கொண்டு எந்த மாநிலம் வரைவு பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை வெளியிட்டது? Option A. ஹரியானா. Option B. பஞ்சாப். Option C. உத்தரப்பிரதேசம். Option D. குஜராத். The correct answer is. பஞ்சாப். Question. 100 ரூபாய் பில்லியன் முதலீட்டை இலக்காகக் கொண்டு எந்த மாநிலம் சமீபத்தில் விண்வெளி கொள்கையை அங்கீகரித்தது? Option A. கர்நாடகா. Option B. ஆந்திரப் பிரதேசம். Option C. தமிழ்நாடு. Option D. தெலுங்கானா. The correct answer is. தமிழ்நாடு. Question. அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை ரோப்வே திட்டங்களை இந்திய அரசு முன்மொழிந்துள்ளது? Option A. 2. Option B. 3. Option C. 5. Option D. 7. The correct answer is. 5. Question. இந்திய விமானப்படையின் MiG-29 மற்றும் ஜாகுவார் ஜெட் விமானங்கள் டெசர்ட் கொடி -10 போர் பயிற்சிக்கு எந்த நாடு இலக்கு? Option A. சவுதி அரேபியா. Option B. ஓமன். Option C. UAE. Option D. கத்தார். The correct answer is. UAE. Question. டேவிட் ரோத்பெர்க் மற்றும் மார்க் ஹெயின்லைன் ஆகியோருக்கு எந்த அமைப்பு விருதுகளை வழங்கியுள்ளது? Option A. யுனெஸ்கோ. Option B. NTCA. Option C. WWF. Option D. UNEP. The correct answer is. NTCA. Question. திரிபுராவில் எந்த மாவட்டம் PM எக்ஸலன்ஸ் அவார்ட் 2024 ஐ பெற்றது? Option A. சிபஹிஜாலா. Option B. கோமதி. Option C. தலாய். Option D. உனகோடி. The correct answer is. கோமதி. Question. செர்பியாவில் உலக விவகாரங்கள் மற்றும் ஐரோப்பாவில் சீனாவின் பங்கு குறித்த IIPE விரிவுரைகளை எந்த நகரம் நடத்தவுள்ளது? Option A. பெல்கிரேட். Option B. நோவி சாட். Option C. கிராகுஜெவாக். Option D. நிஸ். The correct answer is. பெல்கிரேட். Question. RBI புல்லட்டின் படி இந்திய பொருளாதாரம் உலகளாவிய தலைகளுக்கு எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியது? Option A. மிகவும் பாதிக்கப்படக்கூடியது. Option B. மிதமாக பாதிக்கப்படக்கூடியது. Option C. குறைவாக பாதிக்கப்படக்கூடியது. Option D. மிகவும் பாதிக்கப்படக்கூடியது. The correct answer is. குறைவாக பாதிக்கப்படக்கூடியது. Question. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை நோக்கி எந்த மாநில அரசு மற்றொரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது? Option A. தெலுங்கானா. Option B. கர்நாடகா. Option C. ஆந்திரப் பிரதேசம். Option D. தமிழ்நாடு. The correct answer is. ஆந்திரப் பிரதேசம். Question. இந்திய ரயில்வேயின் முதல் கன்வர்ஜ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை எந்த ரயில்வே அறிமுகப்படுத்தியது? Option A. வடக்கு ரயில்வே. Option B. தெற்கு ரயில்வே. Option C. தென்மேற்கு ரயில்வே. Option D. கிழக்கு ரயில்வே.
The correct answer is. தென்மேற்கு ரயில்வே. Question. உத்தரப்பிரதேசத்தில் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு கேல் என்ன திறன் கொண்ட ஏலங்களை அழைத்துள்ளது? Option A. 10.5 மெகாவாட்ஸ். Option B. 12.5 மெகாவாட்ஸ். Option C. 17.5 மெகாவாட்ஸ். Option D. 20.5 மெகாவாட்ஸ். The correct answer is. 17.5 மெகாவாட்ஸ்.